வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.1ல் 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு A = 1, 2, 3, B = 2, 3, 5, C = 3, 4 மற்றும் D = 1, 3, 5 எனில் A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D என்பது உண்மையா என சோதிக்கவும். ஃபஸ்ட்டு ABCDன்னு 4 இது கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை இந்த ப்ராப்பர்ட்டி சமமாக இருக்குது. இது சமமாக என்பதை உண்மையாக என்ன கண்டுபிடிக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். இது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா இது முக்கியமான சம்மு. ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் சைடு உள்ளதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A என்னது 1, 2, 3. B கிராஸ் இன்டர்செக்ஷன் 3, 4 ஈக்குவல் டு இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிளுக்கு என்னன்னா அர்த்தம்னா ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளது எடுக்கணும். ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 3 இருக்குது. அவ்வளோதான் இதில். அடுத்து B இன்டர்செக்ஷன் D. இப்போ B எவ்வளோ என்ன இருக்குது? 2, 3, 5 இன்டர்செக்ஷன் D என்ன 1, 3, 5. இதில் எது காமனாக இருக்குது பாருங்கள். இதில் 3 காமனாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் 3 காமனாக இருக்குது. அடுத்து 5 காமனாக இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? 5 காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும். இப்போ இது 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது 2க்கும் கிராஸ் பண்ணணும். நம்ம கிராஸ் போடணும். இப்போ A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B intersection D equal to 3 cross 3, 5 equal to இப்போ 3, 3, 3, 5 இந்த இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்குவோம் லெஃப்ட் சைடில் உள்ளதை. அடுத்து ரைட் சைடு உள்ளதை நம்ம போடுவோம். ரைட் சைடு என்ன இருக்குது? A cross B இன்டர்செக்ஷன் C cross D ஈக்குவல் டு A cross B நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். A என்ன 1, 2, 3 அதை எடுத்து எழுதிக்கோங்க. B என்ன 2, 3, 5 1, 2, 3 2, 3, 5 இதுக்கு நம்ம கிராஸ் பண்ணி எழுதுவோம். இப்போ 1, 2 1, 3 1, 5 2, 2 2, 3 2, 5 3, 2 3, 3 3, 5 இப்போ A cross B போட்டாச்சு. அடுத்து C cross D போடணும். C cross D C என்ன இருக்காங்க? C என்ன இருக்குது? C 3, 4 இது 1, 3, 5 3, 4 கிராஸ் 1, 3, 5 இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதுவோம். 3, 1 3, 3 3, 5 3, 4, 1
4,3 4,5 C cross D போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணணும். A cross Bக்கும் C cross Dக்கும் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளதை எடுக்க போகிறோம். இது ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளது எடுக்கணும். இப்போ 1/2 இதில் இல்லை, 1,2 1,3 இதில் இல்லை, 1,5 இதில் இல்லை, 2,2 இதில் இல்லை, அடுத்து 2,3 இதில் இல்லை, 2,5 பாருங்கள், 2,5 இதில் இல்லை, அடுத்து 3,2 பாருங்கள், 3,2 இதில் இல்லை, அடுத்து 3,3 இருக்குது. அடுத்து இந்த 3,3 எடுத்து எழுதிடுவோம். அடுத்து என்ன இருக்குது? 3,5 3,5 இருக்கா? இருக்குது. 3,5 ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளது இந்த 2 நம்பர் தான். இந்த ஈக்குவேஷனை வந்து 2ன்னு வச்சுக்குவோம். இது 2ன்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் ரெண்டாவது ஈக்குவேஷனும் சேமாக இருக்கும் பாருங்கள். 3,3 3,5. அப்போ இந்த கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி வந்து இதை எடுத்து எழுதி உண்மைன்னு எழுதணும். ஓகேவா? அப்போ 1 மற்றும் 2லிருந்து இந்த இதை எடுத்து எழுதிடுவோம். A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D என்பது உண்மை. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.